நீங்க பின்னாடி பாக்காதீங்கிறீங்க, ஆனா பின்னாடி பார்க்கலாம் தோணுது. பின்னாடி பார்க்காதீங்க, பொறுமையா இருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பயமா தான் இருக்கும். இப்பவே 10 நிமிஷம் முன்னாடி ஒருத்தர் வந்து திரும்பி போயிட்டாரு. இதை பார்த்துட்டா? ஆமா, வாங்க பொறுமையா வாங்க. 2 பக்கம் போடுங்கண்ணா. அப்படிதான் அழுத்தி வைங்க காலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாம யாருன்னா ஏறலாம். வாங்க பொறுமையா வாங்க. கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட்ல வந்து கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை விட பயங்கர த்ரில்லிங், நம்ம நினைச்சிட்டு வந்ததை விட பயங்கர மடங்கா இருக்கு. இங்கே நினைச்சு கூட பார்க்கல நம்ம இப்படிலாம் பாறையில வந்து இப்படி செங்குத்தா அப்படி 2 கடப்பாறை பிடிச்சிட்டு ஏறுவோம் அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் உட்காந்துருக்கிறது ஒரு அளவு ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கேன். ஏறும் போதெல்லாம் பின்னாடி வந்து பார்த்துருந்தேன்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தா அப்படி. ஆனா இது மாதிரி எவ்வளோ தூரம் இருக்கும்? இன்னொரு 2 ஸ்டெப்பு அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிக்கிட்டு தான். இல்லை எங்க ஆறுதலுக்காக சொல்றீங்களா இல்லை உண்மையிலேயேவா? இல்லை உண்மையான. ஆமாம், நம்ம இதெல்லாம் என்ன த்ரில்லிங்க? அண்ணன் ஒரு சூப்பர் த்ரில்லிங்க சொல்றாப்ல பாரு. என்ன சொல்லுங்கண்ணே? பழைய ரூட் வந்து இந்த வாரம் தான் வரணும். இப்போ ஜனம் அதிகமாக வர்றதுனால கம்பி போட்டு கொஞ்சம் ஜனம் வர்றதுனால கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். கம்பியே இருக்காதா? கம்பியே இருக்காது, ஆரம்பத்தில் கம்பியே இருக்காது. கம்பியெல்லாம் அப்போ எட்டா இருக்கும் கடப்பாறையிலும் சரி. இப்போ எப்படிங்க இந்த வழி தான் போவாங்க. இங்கே எதுவுமே முட்டு கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் வழி வந்து லைனாக தான் இருக்கும். கம்பியெல்லாம் இப்போ நடுவில் போட்டது. இந்த வழி தான் போகணும். இந்த வழி போயிட்டு ஏணிப்படி வந்து இப்போ நடுவில் போட்டது தான். அப்போல்லாம் கொஞ்சம் கயிறு கட்டி தான் ஏறிடுங்க. சரி, இப்போ நம்ம எத்தனை அடி உயரத்தில் இருக்கும்? 4000 அடி ஹைட்டில் இருக்கும். இன்னும் எப்படி இருந்தோன்னா இன்னொரு 300 அடி ஹைட்டில் ஏறணும். ஏன்னா எப்படி இந்த பாறையில் வச்சு இவ்வளவு துளை போட்டு இப்படி கடப்பாரெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் யாரு ஒர்க் பண்ணது, வேலை பார்த்தது, அதெல்லாம் இப்படி பார்த்தீங்களா? கம்பி வந்து இது அதுக்குன்னு தனியாக கம்பி இருக்கும். அது ஒரு தொலை போகிறதுக்கு 1 நாள் ஆகும். ஒரு தொலை போடுறதுக்கு 1 நாள் ஆகும். கை தொலை தான். இங்கே பாருங்க, மிஷின்லாம் கிடையாது. கடப்பாறை வந்து ஒரு தொலை போடுறதுக்கு 1 நாள் ஆகுமா? கிட்டத்தட்ட ஒரு 1000 கடப்பாறை இருக்கும் போல இருக்கும். கடப்பாறை ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சுட்டு கம்பி வச்சுட்டு ஈயத்தை கச்சி ஊற்றிட்டுனா செட் ஆயிரும். அப்படியே செட் ஆயிரும். கம்பி கொஞ்சம் தரமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நடுவில் துருப்பூச்சி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் நோண்ட முடியாது. வேற இடத்துல தான் பள்ளம் போட முடியும். சரி, 1 நாள் ஆகும் ஒரு கடப்பாறை நடுறதுக்கு. இந்த நேரத்தில் நான் அந்த கேள்வி கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். கடப்பாறை புளிக்காது, அதெல்லாம் ஒன்றும் போடுங்காது. ஃபுல் சேஃப்டியில் இருக்கும். நம்ம டீமுக்கு வந்து முழு நம்பிக்கை அப்படியே கொடுத்து வர்றது எங்கள் ப்ரொடியூசர் பார்த்தா. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதெல்லாம் முடியுங்க, போங்க, நான்லாம் ஏறி இருக்கேங்க. என்ன கொஞ்சம் வாங்கண்ணா. என்னண்ணே ஏறி வந்து அந்த ரூட்டு இது வந்து மடங்கி போகிற வழி. இங்கே அந்த காலத்தில் வந்து சிங்க ஜோனம் இருக்குது. கிணறு, இது பேர் வந்து சிங்க ஜோனம்னு சொல்லுவாங்க. சிங்க கிணறா? சிங்க கிணறு. உள்ளே போகலாமா? கொஞ்சம் தூரம் போகலாம். அது ரொம்ப ஆழம் அதிகம். மழை டைமில் வந்து தண்ணி நிற்கும். இந்த அடிக்கு தண்ணி நிற்கும். இல்லைன்னா அதுக்கப்புறம் தண்ணி நிற்காது. சித்திரையில் தண்ணி நிற்கும். அந்த காலத்தில் வந்து இந்த தண்ணி வச்சு தான் கோயிலெலாம் இது தண்ணிலாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்திருக்கிறதே த்ரில்லிங் அப்படிங்கிறதுக்கு. நான் வாங்க உள்ளே போய் பார்ப்போம், இல்லாதான் இருக்குன்னு.